நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ஒரு புத்தக வாசிப்பின் மூலமாக என்னென்ன பயன்களை எல்லாம் நாம் அடையலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஆக்டிவ் மைண்ட் அண்ட் பாசிவ் மைண்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோங்க. இந்த ஆக்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது எப்பொழுது நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோமோ, அப்பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோமோ அத மைண்ட் பிக்சரைசேஷன் தட் இஸ் விசுவலைசேஷன் செய்யும். காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாரி காட்சிப்படுத்துகிற பொழுது மூளை பிரெயின் ஆக்டிவ் மைண்ட் ஆகுது. சரி. பாசிவ் மைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புத்தகத்துல என்ன படிக்கிறோமோ, அந்த கருத்துக்கள ஒரு விசுவலைசேஷன் ஒரு யூடியூப் மூலமாவோ, ஒரு திரைப்படம் வாயிலாகவோ பார்க்கும் பொழுது, நம்ம டைரக்ட்டா அந்த பிக்சரைசேஷன எடுத்துறதால மைண்ட் பாசிவ் ஆயிடுது. அதனால தான் மாணவர்களுக்கு நாங்கள் பள்ளியில் கார்ட்டூன் போன்ற படங்களை எல்லாம் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டாம் என்று மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்துறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். உங்க மைண்ட் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து அல்சைமர், அம்னீஷியா போன்ற ஞாபக மறதி வியாதிகள் தடுக்கப்படுகிறது அல்லது போஸ்ட்போன் செய்யப்படுகிறது. இது அடுத்த பெனிஃபிட். சரி. 3வது மன அழுத்தத்தை குறைக்கிறது. 4வது பெனிஃபிட் ஒரு உண்மையோட மறுபக்கத்தையும், வாழ்க்கையின் புரியாத பல கருத்துக்களை புரிய வைப்பது புத்தகம். அடுத்து வாழ்க்கையின் பல வருட கசப்பான அனுபவங்களின் இனிப்பான பாடங்களை நமக்கு புகட்டுவது புத்தகம். அதாவது ஒரு 40, 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் புத்தகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தக வாசிப்பு அவ்வளவு பயனுடையது அப்படின்னு சொல்றோம். இந்த புத்தக வாசிப்பு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வித்திடுகிறது. இந்த புத்தக வாசிப்பு ஒருவரை வெற்றியின் உச்சத்திற்கு இட்டு செல்கிறது. புத்தக வாசிப்பு ஒருவரை செயற்கரிய செயல்களை செய்ய வைத்து சிகரம் தொட வைக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த புத்தக வாசிப்புங்க. இந்த புத்தக வாசிப்பை எந்த சூழ்நிலையிலும், எந்த வயதிலேயும் ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை தேர்வு செய்து நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவோ கதை புத்தகங்கள், சிறுகதைகள், புதினங்கள், நாவல்கள், அதை தவிர்த்து மோட்டிவேஷனல் பண்ணக்கூடிய நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறிவியல் ரீதியாக, ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட அது மாதிரியான புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே சில பேர் எனக்கு வயசாயிடுச்சுங்க, நான் போயிட்டு இதாங்க புத்தகத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. யாருக்கு வயது ஆகிறதோ, வயது ஆக ஆகத்தான் அந்த புத்தக வாசிப்பு மிக அவசியமாகிறது. உடலுக்கான உடற்பயிற்சியும் அவசியமாகிறது. இந்த புத்தக வாசிப்பு என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.